அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல், கனவு, பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலை வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசித்தாலே நிச்சயம் வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் உண்டாகுங்க. அதனால தான் பல மணி நேரம் காத்திருந்து கூட இந்த ஏழுமலையானை பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்துட்டு வராங்க. வருடத்தில் மாதத்தின் பார்த்தீங்கன்னா அனைத்து மாதத்திலும் வரக்கூடிய 10 நாட்களுக்குள்ள வழிபட்டா சிறப்பு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மறைந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள் பலருக்கு தெரியாமல் இருக்கு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பணக்கார கோவில்கள் இருந்தாலும் இந்தியாவில் ரொம்பவே அனைவருக்கும் பார்த்திங்கன்னா விருப்பமான ஒரு தெய்வம்னா அது திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இங்கு பல மர்மமான விஷயங்கள் இன்னமும் இருக்குது. இது பற்றி பெரும்பாலானவங்களுக்கு தெரியாமல் இருக்குங்க. இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியாவில் விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த கோவில்கள் இருப்பதாலும் அப்படிப்பட்ட கோவிலில் ஒன்று தான் இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுங்க. இதை நீங்கள் சொன்னால் உங்களால் நம்ப முடியாது தான். ஆனால் தினமும் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மர்மங்கள் நிறைந்த கோவிலில் ஒன்றாக இது இருக்கு. இந்த ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சித்தூர் மாவட்டம் திருமலமலை பகுதியில் அமைந்திருக்குங்க. இந்த கோவிலில் இந்தியா கட்டிடக்கலை கலாச்சாரத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. மேலும் இந்த கோவிலுக்கு பல பெயர்கள் உண்டு. திருப்பதி பாலாஜி, ஏழுமலையான், வெங்கடாஜலபதினு பல பெயர்களில் அன்போடு பக்தியோடு வழிபடுறாங்க. இங்கு கடவுளுடைய அதிகாரப்பூர்வ பெயர் வெங்கடேஸ்வர சுவாமி தாங்க. இங்கு சுவாமி பத்மாவதி அம்மையாரோடு காட்சியளிக்கிறாங்க. மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுக்கான வேண்டுதலை முழு மனதோடு செய்தாலே நிச்சயம் நிறைவேறுன்னு சொல்கிறாங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய தலைமுடியை காணிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்களை தான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு மூலவராக இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமி சிலையில் உண்மையான முடி இருப்பதாக சொல்லப்படுது. இந்த முடி எப்போதுமே சிக்காமல் இருப்பதாகவும் சாஃப்டாக இருப்பதாகவும் சொல்லுவாங்க. இது சீலையின் பின்பகுதியில் வளர்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. இது ஒரு மர்மமான விஷயந்தான். அதே போல் பகவானை கருவறைக்குள்ள வெளியில் இருந்து தரிசனம் செய்தீங்கன்னா சுவாமி கருவறையில் நடுவில் இருப்பது போல் நீங்கள் தரிசிப்பீங்க. ஆனால் இதனுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமி வெளியே பார்த்தீங்கன்னா சுவாமி சற்று விலகி வலதுபுறம் இருந்து தரிசனம் கொடுக்கும். இது போல் தோற்றம் தரக்கூடிய எப்படி ஒரே நேரத்தில் உங்களுக்கு நடுவில் இருந்தது போலவும் வலதுபுறத்தில் இருப்பது போலவும் தோற்றம் இருக்குன்னு யாருமே விளக்க முடியல. இது வெறும் இல்யூஷன் கூட சொல்லலாம். கடவுளுடைய மகிமைன்னு சிலர் சொல்லுவாங்க. இதனால தான் இந்த ஒரு ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வெங்கடேஸ்வர சுவாமி சிலை லட்சுமி அம்சத்தை கொண்டிருக்குங்க. ஒரே சிலையில் சுவாமியின் அம்பாலும் காட்சி தரக்கூடியது இங்கு மட்டும்தான். இதனாலேயே திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் செய்யும் போது ஆண் மற்றும் பெண்ணே 2 அலங்காரங்களும் நடக்குதுங்க. இது எப்படி சாத்தியன்னு சொல்ல முடியாத ஒரு மர்மம் தான். மேலும் இங்கு வெங்கடேஸ்வர சுவாமியின் சிலை ஒரு விசேஷமான கல்லால் செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த கல்லும் பார்த்தீங்கன்னா உயிர் துவமாக இருக்கும். உண்மையிலேயே பகவான் விஷ்ணு அமர்ந்துள்ளது போல தோற்றமளிக்குது. இந்த சிலைக்கு பல நேரங்களில் வேர்வை வருவது, வேர்வை துளிகள் தென்படுங்க. அதனால் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஏசி பொருத்தப்பட்டு குறைவான தப்ப வெப்பநிலையில் பராமரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இந்த வேர்வை பார்த்தீங்கன்னா வருதுன்னு தெரியணுங்க. மேலும் இந்த கோவிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ள வெளிநபர்கள் யாரும் அனுமதிப்பதும் கிடையாது. அவங்களுக்கு தனி சட்டத்திட்டங்களோடு வாழ்கிறாங்க. அங்கிருந்து பகவானிற்கு தேவையான பூ, பழம், தயிர், பால், வெண்ணெய் பொருட்கள் கொண்டு வரப்படுது.
ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளும் பகவான் திருவுருவச் சிலைக்கு சந்தன காப்பு நடத்துகிறாங்க. சந்தனம் பூசப்பட்ட பின்னர் அபிஷேகம் நடந்ததும் சுவாமியின் நெஞ்சில் லட்சுமியின் உருவம் தோன்றுது. இது எப்படி சாத்தியனும் தெரியல. மேலும் இங்கு கோவில் கருவறைக்குள்ள ஒரே விளக்கு மட்டுமே எரியுது. இந்த விளக்கு எண்ணெய் நெய்யோ யாரும் ஊற்றுவதில்லை, ஏன் திரி கூட போடுவதில்லையாம். ஆனால் அந்த ஒரு தீபம் 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கு. இது யார் தடவினாங்க, யார் ஏற்றினாங்கன்னு தெரியுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பச்சை கற்பூரம். இதே கல்லின் மீது தடவினாலே கல் உடைந்திடும். ஆனால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பச்சை கற்பூரமே பூசப்படுது. ஆனால் இதுவரை பற்றினா ஒரு கீரலோ கூட இன்னும் இல்லை. இது எப்படி சாத்தியனும் தெரியலைங்க. மேலும் இங்கு கருவறைக்கு செல்லும் முன்னாடி அதன் நுழைவு வாயின் வலதுபுறமாக இருக்கக்கூடிய கதவினுடைய அருகே ஒரு குச்சி வைக்கப்பட்டிருக்கும். அந்த குச்சியால் தான் ஏழுமலையான் அடி வாங்கியதாகவும் அதனால் அவருக்கு நாடி பகுதியும் அடிபட்டதாகவும் அதன் காரணமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் பகவானின் நாடி பகுதியில் சந்தனம் வைக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க. இது நம்பிக்கை என்றாலும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலைங்க. மேலும் பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வரர் பார்த்திங்கன்னா திருவுருவ சிலையின் மீது காதை வைத்தா ஒரு பெரும் கடலின் ஓசை கேட்கிறதா. இது உலகில் ஓசையும் ஒரே பெருங்கடலின் ஓசைதான். அதனால் உலகையே தன்னுள்ள வைத்திருக்கக்கூடியவர் தான் சொல்லப்படுது. இது எப்படி சாத்தியன்னு தெரியலைங்க. மேலும் இவரை பற்றி மர்மமான பல சுவாரஸ்யமான கோவில்களை இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இதிலேயே பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய கோவில்னா திருப்பதி ஏழுமலையான் கோவில் தாங்க. இதன் மகிமைகள் பல நிறைந்த இடம்னே சொல்லலாம். மற்ற கோவில்கள் போல நம்மாலும் திருப்பதிக்கு நினைச்ச நேரத்தில் நாம் போய் பார்க்க முடியாது. இந்த கோவிலில் அப்படி ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் நினைத்தால் மட்டுமே நாம் இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியும். திருப்பதிக்கு சென்றாலே வாழ்க்கையில் பெரிய திருப்பம் உண்டுன்னு மனதில் அமைதி குடிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. திருப்பதி சந்திரனுக்குரிய நட்சத்திரமாகவும் இருப்பதால் சந்திரனுடைய தாக்கம் மிகுந்த இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பது மனதுக்கு இனிமையான அனுபவத்தையும் மன நிம்மதியும் நிச்சயம் தருங்க. தரிசனத்தின் முழு பலனையும் பெற முதல்ல அலமேலுமங்கை தாயாரை தரிசனம் செய்து விட்ட பிறகே வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதே முறையுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவில் எப்படி உருவானுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருமலையில் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானதுங்க. இங்கு கோவில் முதல்ல தமிழகத்தில் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையன் என்பவரால் கட்டப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களை திருப்பதியினுடைய பழமையை பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. வற்றாத புனித நீர்நிலையாக இருக்கக்கூடிய இந்த ஆகாய கங்கை அதன் தோற்றம் ஒரு மர்மமாக தாங்க இருக்கு. இந்த குளத்தில் நீர் குணப்படுத்தும் பண்புகள் இருக்கு. பழங்காலத்தில் அர்ச்சகர்கள் இந்த நீர்வீழ்ச்சியில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்தாங்களாம். ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா இதில் பைப்புகள் மூலம் தண்ணீர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படுது. மேலும் ஆஞ்சநேயர் அவதரித்ததாக சொல்லக்கூடிய அஞ்சனாத்திரி மலையில் அமைந்திருக்குங்க. மேலும் இந்த ஏழுமலையான் சிலையின் பின்புறம் எப்போதுமே ஈரமாக இருக்கும். இந்த பகுதியை பார்த்திங்கன்னா எவ்வளவு துடைத்தாலும் தொடர்ந்து ஈரப்பதமாகவே இருக்குது. இன்று வரை ஒரு புதிராக தாங்க இருக்குது. மேலும் இந்த திருப்பதி பெருமாள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறாரே. இவரை நம்பும் பக்தர்களுக்கு பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்திட்டு தான் இருக்காரு. கலியுகத்தில் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றி வறுமையை விரட்டி செல்வத்தை அருள்பாலிக்கக்கூடிய தெய்வம் தாங்க இந்த கலியுக வரதர்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான். மேலும் திருப்பதி கோயிலில் கட்டிடக்கலை வானியல் பிரபஞ்சமே பிரதிபலிக்கும் விதத்தில் அமைச்சிருக்காங்க. வான உடல்களோடு சிக்கலான தொடர்பை கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கை இருக்கு. இது பூமிக்கும் தெய்வகத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பை காட்டுதுங்க. மேலும் ஏழுமலையான் சிலா ரூபம் கல்லால் ஆனதால இது உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்கிறாங்க. மேலும் பெருமாளின் உடல் எப்போதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் தக்க வைத்து கொண்டே இருக்குங்க. திருமலை 3000 அடி உயரத்தில் அமைந்தாலும் மலை முழுவதும் குளிர்ச்சி நிலவும் இருந்தாலும் ஏழுமலையின் உடல் மட்டும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் சூடாகவே இருக்குது. அபிஷேகத்துக்கும் பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய நகைகளை அகற்றும் போது அது உஷ்ணத்தோடு இருப்பதாக சொல்கிறாங்க.
மேலும் இங்கு தினமும் காலையில் அபிஷேகம் முடிந்த பிறகு பெருமாளின் திருமணியில் வேர்வை துளிகள் காணப்படும். அதே பட்டு பீதாம்பரம் கொண்டு ஒற்றி எடுக்கப்படுதுங்க. வாழ்க்கையில் தொடர்ந்து எப்படிப்பட்ட பண சிக்கலையும் பிரச்சனையும் தீர வேண்டும்னா சனிக்கிழமை நாள திருப்பதி ஏழுமலையனுடைய திருவுருவ படத்திற்கு பார்த்தீங்கன்னா துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி மனதார ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி உச்சரித்து வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.